ஓஹோ இல்லை, காத்திரு மிஸ் டிபனி. சாலையில் வாழைப்பழ தோல் இருக்கிறது, கவனமாக இருங்கள். நான் உங்களை தூக்கிச் செல்கிறேன். சரி. மன்னிக்கவும், நான் வழுந்து விட்டேன். ஓ, இப்போது என் கால் வலிக்கிறது. ஓ இல்லை, உங்களை உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அவர்கள் உங்களுக்கு இங்கே உதவ முடியும். மிஸ் டிபனி, இது உங்கள் அறை. நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீங்களா சாம்? இது ஒரு கேடுமை. என் கால் மிகவும் வலிக்கிறது. இது யார்? ஓ அம்மா, எனக்கு ஸ்கேட் செய்ய வேண்டாம் என்றார். ஓ வணக்கம். கவலைப்படாதீர்கள் மிஸ் டிபனி, நீங்கள் நன்றாகி உங்கள் வீட்டிற்கு திரும்புவீர்கள். நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. நான் ஒரு விஐபி அறைக்கு தகுதியானவன். அது வேறுபட்டது. சரி, இப்போது நான் கொஞ்சம் வீட்டில் இருப்பது போல உணர்கிறேன். நான் இங்கே ஒரு விஐபி அறைக்கு தகுதியானவன். வாங்க, நான் ஒரு மிகுந்த பணக்கார நோயாளி. ஐயோ, நான் குளிக்க வேண்டும். ஓ நர்ஸ், நீங்கள் எங்களுக்கு மதிய உணவை கொண்டு வந்தீர்களா? எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீங்கள் எங்கு போகிறீர்கள்? எனக்கு உணவு வேண்டும். மிஸ் ஸ்மைலி, எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமா? எனக்கு பசிக்கிறது. ஹலோ, எனக்கு சாப்பாடு வேண்டும். தயவு செய்து. ஓ, நீ கட்டணம் செலுத்த வேண்டும். சரி, இதோ. ஆனால் இது ஒரு குப்பை மலை. கேட், இதை உனக்கு இலவசமாக தருகிறேன். நன்றி. அதில் என்ன இருக்கிறது? ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. நான் குப்பையை சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பிட வேண்டும். என்னாகும் எனக்கு? நான் ஏற்கனவே பணத்தை தயாரித்து விட்டேன். அது வேற விஷயம். ஜஸ், இதோ உன் மதிய உணவு. ஓ, இங்கே வா. என்ன அது? காய்கறிகளா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் அதை திருப்பி கொடுக்கிறேன். நான் அதை சாப்பிட மாட்டேன். உண்மையா? சரி, நான் சரியான உணவை ஆர்டர் செய்ய வேண்டும். நான் மெக்டொனால்ட்ஸ் வாங்குவேன். அது வேற விஷயம். அதை முயற்சிப்போம். ஓ என்ன ஒரு வாசனை! அது என்ன? மெக்டொனால்ட்ஸ்? எனக்கு அது வேண்டும். எனக்கு ஏதாவது மீதமா இருக்கிறதா? ஓ, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சரியானது. இது என் மதிய உணவு. அவள் என் உணவை திருடி விட்டாள். சிறப்பு, இதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றி ஜெஸ். அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது? டிபனியின் பக்கம். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. அது என் மதிய உணவா? ஓ இல்ல, நான் அதை சாப்பிட மாட்டேன். அந்த வாசனை என்ன? ஓ, என்னை இது ஒரு பர்கர். சாம், இங்கே வா. அந்த பர்கரை அவளிடமிருந்து எடுத்துக்கொள். சரி மிஸ் டிபனி. ஜஸ், அதை திருப்பி கொடு. டிபனி, இதோ. ஓ எனக்கும் ஃப்ரைஸ் வேண்டும். முடிஞ்சது. கேட், டிபனிக்கு ஃப்ரைஸ் வேண்டும். என்ன? ஓ நன்றி சாம். உன்னை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? இப்போது நான் மதிய உணவு சாப்பிடலாம். பெண்களுக்கு என்ன பிரச்சனை? தயவு செய்து என் பசியை கெடுக்காதீர்கள். அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? கேட், உன் கால் எப்படி இருக்கிறது? அது மோசமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். சரி, அதை நீட்டிக்க முயற்சிப்போம். சரியா? அதை செய்யலாம். அப்படியே. ஓ ஓ ஓ இது வலிக்கிறது. ஓ, அப்படின்னா நல்லா யோசிப்போம். அதுதான், உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறேன். ஆமா, இதோ. வாதிடாதீர்கள், அதை குடியுங்கள். இது உதவும். வாருங்கள். நான் போறேன். இது நல்ல சுவையில. இது அருவருப்பாக இருக்கிறது. இது என்ன? பணத்தின் வாசனை. ஓ, நல்ல மதியம். ஜெஸ், உனக்கு என்ன பிரச்சனை? உன் கால்களை பார்க்கலாம். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை எப்படி சரி செய்வது? எனக்கு தெரியவில்லை. ஓ, உண்மையில எனக்கு தெரியும். நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். எனக்கு கிடைத்து விட்டது. நான் உனக்கு ஒரு ஐவி கொடுக்கிறேன். இது வேகமாக நடக்கும். நன்றி. நீங்கள் இப்போது செல்லலாம். நான் சிறிது நேரம் தூங்க போகிறேன். வாவ், அது அழகான தண்ணீர். வாவ், எனக்கு அதுல கொஞ்சம் வேண்டும். என் காலில் ஒரு ஐவி வைக்கலாம். எல்லா குழாய்களையும் இணைத்து ஐவி பையில் இணைக்கலாம். அருமை. இப்போது அதை என் காலில் செலுத்தலாம். இது போல. வாவ், எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லது. என்ன நடக்குது? அது என்னோட ஐவியா? அவள் என்னோட மருந்தை எடுத்துக்கொண்டாள். அவள் எப்படி தைரியமா பண்றா? இதுக்காக நான் அவளை தண்டிக்க போறேன்.
அவளுக்கு என் ஐவியின் துயரத்தை உணரச் செய்ய வேண்டும். அதை நச்சு கழிவில் போடுவோம். ஓ, இது மிகவும் புளிப்பு. என்ன நடக்கிறது எனக்கு? நான் முழுவதும் குலுக்குகிறேன். அது நகைச்சுவையாக இருக்கிறது. அரே, நீ யார்? நீ என் புதிய நோயாளியா? ஓ, மன்னிக்கவும், நான் உன்னை முற்றிலும் மறந்துவிட்டேன். அரே மிஸ் டிபனி, உனக்கு நான் என்ன செய்யலாம்? ஓ வாவ், 2 தங்க கட்டிகளுக்கு உன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஒரு சிறப்பு பிளாஸ்டர் உள்ளது. உன் கால்களை உடனே சரி செய்து விடுவேன். அரே, இப்போது உனக்கு ஆரோக்கியமான வலுவான மீன்வால் உள்ளது. ஆனால் எனக்கு மீன்வால் வேண்டாம். என்ன செய்து விட்டாய்? எனக்கு என் கால்களை திருப்பி கொடு. மருத்துவர் விஷயங்களை மேலும் மோசமாக்கியுள்ளார். நான் மிஸ் டிபனிக்கு உதவ வேண்டும். இது வேற விஷயம். நான் உங்களுக்கு பார்த்த மசாஜ் செய்யட்டுமா? இது ரொம்ப நல்லது சாம். நான் ரொம்ப பயந்தேன், அதனால நான் வியர்வை விட்டேன். நான் அமைதியா இருக்கணும். நான் அதை வெளியே இழுத்து விட்டேன். அது பயங்கரமாக இருந்தது. வணக்கம். இப்போது உங்களுக்கு ஒரு ஊசி போட வேண்டும். சிறியவளே, ஓ வாருங்கள் கேட், உங்களுடன் தொடங்குவோம். நீங்கள் முதலாவதாக இருக்கிறீர்கள். இங்கே வாருங்கள், ஒரு ஊசி போடுவோம். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஓடாதீர்கள் செல்லமே. அனைவரையும் காத்திருக்கிறோம். அப்போ ஜெஸ்ஸிடம் போகலாம். இங்கே வா ஜெஸ். இல்ல பணம் உதவாது. அவ போயிட்டா. அப்போ அவ இங்க இருக்கிறா. டிபனி, என்னிடம் வா, நான் உன்னை குணமாக்குவேன். இல்ல, மிஸ் டிபனி குத்து மருந்து தேவையில்லை. ஓ, என் விரல். நான் முட்டாளாக உணர்கிறேன். இல்ல, தயவு செய்து ஊசி வேண்டாம். தயவு செய்து போங்கள், வெளியேறுங்கள். நான் போக முடியாது. செப்பீங்களே உங்க இப்படி ஊசி போட உடம்பு விட்டீங்க. உங்க காஸ்டுகளோடய நீங்க தூரம் ஓட முடியாது. நீங்கள் பைத்தியம், எங்களை ஒதுக்கி விடுங்கள். எனக்கு ஊசி போட விருப்பம் இல்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. பெண்களே, நாம் எங்கே மறைவது? ஓ, வேகமாக ஓடு. ஓஹோ பெண்களே, இன்னும் ஓடுவதில் சோர்வாகவில்லை என்கிறீர்களா? ஒரு நிமிடம் நின்று விடுங்கள். நான் விரைவாக முடித்து விடுவேன். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். ஜெஸ், கேட், டிபனி, நான் உங்கள் செவிலியர். ஓப்ஸ், மன்னிக்கவும் டாக்டர் குவென்டின். ஓ, நான் அவரை காப்பாற்ற வேண்டும். ஓ, நாங்க கிளம்பி இருக்கிறோம் போல. எங்க கால்களை பாருங்க. எங்களுக்கு காஸ்ட் இல்ல மற்றும் நடக்க வலிக்கல. நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம். அது அருமை. இப்ப நாங்க மருத்துவமனையை விட்டு செல்லலாம். ஆம், போகலாம். ஓ, இது வழுக்குகிறது. நான் விழுகிறேன். மீண்டும் காஸ்ட் அணிவது. அது எல்லாம் உன் தவறு. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்ததாரராகுங்கள். அப்பிறகு சந்திப்போம்.